அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மிக முக்கியமான பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் கலந்து பழகுகிறார் என்பதுதான். அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் கிட்ட இல்லை. ஸோ அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒன்று. மீடியாவை பார்க்காததான் அதுலேயே கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இந்த கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல அவர் கொடுக்கலாம். அப்போ இன்னும் அரசியல் கட்சி தலைவர் என்ன கேட்க போறாங்க? பிஜேபியோட பிடிமான்னு கேட்க போறாங்க. அவ்வளோதான். நீ ஒன்று காசா பிரச்சனைக்கு தீர்வு கேட்க போறதில்ல, உக்ரைன் பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட தீர்வு கேட்க போறதில்ல, ட்ரம்போட வரி விதிப்புக்கு இந்தியா என்ன செய்யணும்னு உன்னை கேட்க போறதில்லை. ஜெயலலிதா வாஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஆனால் அவங்களுக்கு சசிகலான்னு ஒரு கேட் கீப்பர் இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவும் அதை தாண்டி ஓரளவுக்கு மீடியாவோட பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் இல்லையா ஒழிய அதுக்கு பிறகு கண்டினியூஸாக தொடர்பில் தான் இருந்தாங்க. 96லேருந்து 2013 வரைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 14 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க பொது வாழ்க்கையிலேருந்து விலகினாங்க. அது அவங்க உயிரியே குடிச்சது 2 வருஷத்துக்கு. கோர்ஸ் சசிகலா மாதிரி ஒரு கேட் கீப்பர் இவருக்கு அமையலை. இவருக்கு அந்த மாதிரி யார் அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறது என்பதுதான் அவருடைய இப்போதைய பிரச்சனை. அவரை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது சத்தியம். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லும்போது அவரால் திமுகவை வீழ்த்த முடியுமானா கண்டிப்பாக வீழ்த்த முடியாது. 26ல் வீழ்த்த முடியாது, தனியாக வீழ்த்த முடியாது. கூட்டணி போனாலே தவிர அவரால் திமுகவை வீழ்த்த முடியாது. ஆட்சி மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடியாது. தனியாக நிற்பாரையானால் அவர் 234 தொகுதியிலும் கூட தோல்வியை தரும். பலவீனம் எல்லாருக்கும் தான் இருக்கும். அந்த பலவீனத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுனா அதுலேருந்து ஓவர் கம் ஆயிடும் இல்லையா? இந்த பலவீனத்தை ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் உண்டு. ஆனால் பொது வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், அல்லது ஒரு துறையில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்வாரேயானால் அவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா ரஜினிக்கு இருக்கு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போயிட்டு சூப்பராக கேட்டான். ஒருத்தான் பெட்டில் படுத்துட்டு கேட்டான், நீங்கள் யாருன்னா இல்லையா? அது அவரால் ஜீரணிக்கவே முடியாம இங்க எரிஞ்சு விழுந்தார் ஏர்போர்ட்ல. அரசியலுக்கு அன்ஃபிட். ஆனா ரஜினி புட்சாலி. துப்புரவு தொழிலாளர் போராட்டம் இங்க நடந்துச்சு 13 நாட்களா. அங்க போய் பார்க்காம கூப்பிட்டு பனையூர்ல பார்க்க வச்சதா எப்படி எடுத்துக்கிறது? இது அவரை தடுத்தது நினைக்கிறேன். நல்ல கேள்வி. உளவியல் ரீதியா பார்த்தா வெறும் ஒரு விதமான லேசினஸால போகாம இருந்தார் நான் நம்ப தயாராக. 2 காரணங்கள் இருக்கலாமோ என்று உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது 2 காரணங்கள் இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, கவின் விஷயத்துல ஏதோ ஒன்று அவர் தடுத்தது இல்லை, அதுதான் இங்கேயும் அவரை தடுக்குதோன்னு எனக்கு தோணுது. என்ன ரொம்ப அக்யூட்டா டிஎம்கேக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது அந்த பாக்ஸிங்கில் அந்த ஃபைனல் பஞ்சுக்குவாங்கல்ல, அது கொடுப்பாங்கல்ல, அது கொடுக்காம ஒரு ஜகா வாங்குறாரோன்னு. திமுகவை ஒரு ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் சற்று பின்வாங்குகிறார். அவருக்கு ஆசை இருக்குது, தான் முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருக்குது. அதெல்லாம் சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களிடம் இருக்கிற பெரிய மைனஸா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? இந்த இளைஞர்கள் சப்போர்ட்டையும் தாண்டி இவ்வளவு சப்போர்ட் இருந்தாலும் விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தடுக்கிறது என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி சிவா. விஜயோட பலவீனமா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இன்னமும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவான பிறகும் இன்னமும் எல்லோரிடமும் கலந்து பழகாமல் ஒரு இன்க்ளூசிவாக இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் டைப்பாக இருப்பது. அதாவது ஒரு இன்ட்ரோவர்ட்னுவாங்க, அந்த மாதிரி இருப்பது. 2வது, மீடியா கிட்ட பேசாமல் இருப்பது. இது ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கணும். அதில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், மொள்ள மாதிரி இருப்பான், முடிச்சவங்க இருப்பான், குடியாரன் இருப்பான், மிகப்பெரிய மேதைகள் இருப்பாங்க, சன்னியாசி இருப்பான், சாராயம் வைக்கிறவன் இருப்பான், போலீஸ்காரன் இருப்பான், ஜட்ஜு இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரோடையும் இன்ட்ராக்ஷனில் இருக்கவன் தான் ஒரு நல்ல தலைவராக. சரியான உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி. எவ்வளோதான் அவர் விமர்சித்தாலும் அவர்கிட்ட நீங்கள் பேசலாம், அவர்கிட்ட அந்த டைலாக்கான வாய்ப்பு இருந்தது. அவருடைய மிகப்பெரிய பலம் அவ்வளோ ஒரு குறைந்த இந்த சமூகத்திலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து அவ்வளோ பெரிய தலைவராக அவர் உருவெடுத்ததுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டு போனார் இல்லையா, திமுகன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்கெல்லாம் காரணம் அவர் 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பிறகும் அவர் சம்பாதிச்சு வச்சு போன சொத்தை தான் இன்றைக்கி அந்த கட்சியும் அவருடைய ஃபேமிலியும் அனுபவிக்கிறாங்க. சொத்துன்னா நான் அவங்க அறிவாலயம், பணம், பொருள் அதை சொல்லலை, கட்சி, பொலிட்டிக்கல் கேபிட்டலை நான் சொல்கிறேன். அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மிக முக்கியமான பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து எந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் கலந்து பழகுகிறார் என்பதும் அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் கிட்ட இல்லை. ஸோ அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒன்று. மீடியாவை பார்க்காததான் அதுலேயே கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இல்லை தனியாக சொல்கிறது, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது மீடியாவை ஓரளவு பார்த்தா கூட அப்படி பார்த்தவங்களும் இருக்காங்க. இது சுத்தமாக மீடியாவையும் பார்க்கறது இல்லை. ஸோ அனைவரிடமும் கலந்து பழகாதது. ரெண்டாவது, மீடியாவை கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இந்த கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் அவர் கொடுக்கலங்க. அப்போ இன்னும் அரசியல் கட்சி தலைவர் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? விஜயகாந்த்லாம் எவ்வளோ பேசினார்ல, தப்பு பண்ணார், காரி துப்புனார், எல்லாம் ஓகே. பட் ஒரு மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருந்தால் நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தங்க வீட்டில் போய் நீங்கள் பேச முடியாது, இல்லை ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஃபோனில் பேச முடியாது, இல்லை ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வந்து வீடியோ போட்டு அல்லது ட்விட்டரில் போய் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி பேச முடியாது. த்ரூ மீடியா தான் சிவில் சமூகத்துக்கும் உங்களுக்குமான உறவு பாலம் என்பது மீடியா தான். ஒன்று கூட இல்லையா சிவா? ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இல்லைன்னா நீங்கள் உங்களை நான் எப்படி அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிறது? அது எதுலேருந்து வருதுன்னா, என்னை எவனும் கேள்வி கேட்டக்கூடாது, அதுலேருந்து வருது. எக்ஸ்போஸ் ஆயிடும்னு பயம் இருக்கா? அதுவும் இருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம். தன்னுடைய பலவீனத்தை மறைத்துக் கொள்வதாக கூட அது இருக்கலாம். இன்னொன்று, சிலரோட இயல்பே வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவங்க கூட சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா வாஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஆனால் அவங்களுக்கு சசிகலான்னு ஒரு கேட் கீப்பர் இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவும் வந்து அதை தாண்டி ஓரளவுக்கு மீடியாவோட பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இல்லையா ஒழிய அதுக்கு பிறகு வந்து கண்டினியூஸாக தொடர்பில் தான் இருந்தாங்க. 96லேருந்து 2013 வரைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 14 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க பொது வாழ்க்கையிலேருந்து விலகினாங்க. அது அவங்க உயிரியே குடிச்சது 2 வருஷத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண பிறகு அந்த அம்மாவால் வந்து வர முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் சசிகலா மாதிரி ஒரு கேட் கீப்பர் இவருக்கு அமையலை. இவருக்கு அந்த மாதிரி யார் இருக்கா? இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இன்னமும் நம்மளால் முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு செல்வாக்கு இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறது என்பதுதான் அவருடைய இப்போதைய பிரச்சனை. அவரை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது சத்தியம். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லும்போது அவரால் திமுகவை வீழ்த்த முடியுமானா கண்டிப்பாக வீழ்த்த முடியாது. 26ல் வீழ்த்த முடியாது, தனியாக வீழ்த்த முடியாது. கூட்டணி போனாலே தவிர அவரால் திமுகவை வீழ்த்த முடியாது. ஆட்சி மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடியாது. தனியாக நிற்பாரையானால் அவர் 234 தொகுதியிலும் கூட தோல்வியை தழுவார். ஏன்னா நீங்கள் 30% கிராஸ் பண்ணால் தான் ஒரு தடவை ஜெயிக்க முடியும். 234 தொகுதியிலையும் ஒரு 20% ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்க முடியாது. ஆகவே அவருடைய மிகப்பெரிய, உங்கள் கேள்வி சிவா, அவருடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்காரு, யாரோடையும் கலந்து பேசாமல், லிட்ரலி யாரோடையும் கலந்து பேச மாட்டேன்றாரு. ரெண்டாவது, மீடியா கிட்ட பேச மாட்டேன்றாரு. இவை அவருடைய மிகப்பெரிய பலவீனங்கள்னு நான் பார்க்குறேன். இதை வச்சுக்கிட்டு அவராலலாம் ஒன்றும் அரசியலில் ஒன்றும் சாதிக்க முடியாது. பலவீனம் வந்து எல்லாருக்கும் தான் இருக்கும். அந்த பலவீனத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுனா அதுலேருந்து ஓவர் கம் ஆயிடலாம் இல்லையா? அந்த பலவீனத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் உண்டு. ஆனால் பொது வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், அல்லது ஒரு துறையில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்வாரே ஆனால் அவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா புத்திசாலியான மனிதனை பற்றி சொல்லும் பொழுது ஷேக்ஸ்பியரோட அந்த கோட் ரொம்ப முக்கியமானது. ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார், 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான். ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பான். இவன் ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தனுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் அவன் வந்து தனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பான். முதல் கேட்டகரி எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் நினைப்பான். ரெண்டாவது கேட்டகரி ஓரளவுக்கு அவனுக்கு தெரியும் ஆனால் தனக்கு எதுவுமே தெரியாது, அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும், தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பான். 3வது கேட்டகரி தான் சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர். ஒருத்தனுக்கு தெரியும், தனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியும், அவன் தான் வெற்றிகரமான மனிதன். அது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிங்கன்னா, ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தனக்கு தெரியும்னு அவன் நினைக்கிறான்றதோட இன்னொரு மறுபக்கம், அந்த காயினோட இன்னொரு பக்கம், அவனுக்கு எதெல்லாம் தெரியும்னு அவனுக்கு தெரியுதோ அதே அளவுக்கு அவனுக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அது சொல்லப்படாத வார்த்தை, அதோட மீனிங் ஒன்று தான். இதில் இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு நான் வந்து மீடியா கிட்ட பேசணும், எக்ஸ்போஸ் ஆகிடணும்னா பயப்படுறாருன்னா அதை விட குழத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படியே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. கலைஞர் கூட எல்லாம் தெரியாது. என்ன கேட்க போறாங்க? பிஜேபியோட பிடிமான்னு கேட்க போறாங்க. அவ்வளவுதான். நீ ஒண்ணு காசா பிரச்சனைக்கு தீர்வு கேட்க போறது இல்லை,
உக்ரைன் பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட தீர்வு கேட்க போகிறது இல்லை. ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு இந்தியா என்ன செய்யணும்னு உன்னை கேட்க போகிறது இல்லை இல்லையா? மாற்று எரிசக்திக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்க போகிறது இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எத்தனை வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் பறிப்போக போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உன்னை எவனுமே கேட்க போகிறது இல்லை. மாற்றி மாற்றி அரைச்சமாக அரைக்க போகிறாங்க. நீ பிஜேபி பி டீம்னான்வாங்க, உதயநிதிக்கு உங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்வாங்க, திமுகவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதை தவிர வேற என்ன உனக்கு வந்துட போகுது? இப்போ இந்த கேள்விகளுக்கு 4 சவுத்துக்குள்ள உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்கல்ல, நீ அந்த பதிலே சொல்லிட்டு போ. அதில் ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிச்சு பதிலை சொல்லிட்டு போ. வார்த்தைகளில் மட்டும் கண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த அரசியலை பார்க்குறேன். அதுக்கு மேலேயே என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல சிவா. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் பொது வாழ்க்கையில் சினிமா நடிகராக ஒரு 25 வருஷம் நல்லா ஷைன் பண்ண ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி 1.5 வருஷம் ஆன பிறகு ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்காம அவரால் வண்டியை ஓட்ட முடியும்? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. இதோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நல்ல கேள்வி. அதாவது வந்து அவர் என்ன காரணம்னா இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. இதில் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. இந்த பிரச்சனை கமலுக்கு இருந்தது, விஜயகாந்துக்கு இருந்தது, காரி துப்புனார், ரஜினிக்கு இருந்தது. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போயிட்டு வந்து சூப்பராக கேட்டான் ஒருத்தன், பெட்டில் படுத்துட்டு கேட்டான், நீங்கள் யாருன்னா இல்லையா? அது அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஜீரணிக்கவே முடியாமல் இங்கே வந்து எரிஞ்சு விழுந்தார் ஏர்போர்ட்டில். அரசியலுக்கு அன்ஃபிட்டு. ஆனால் ரஜினி புட்சாலி உணர்ந்துக்கிட்டார். வர்றேன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரே 10 நாளில் பல்ட்டி அடிச்சு அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சு, அதாச்சு இதாச்சு, கொரோனா காலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டார். விஜயும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தாங்க. கமலஹாசன், விஜயகாந்த், ரஜினி, இவங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஒற்றுமை, இவங்க எல்லாருமே சினிமாக்காரர்கள். இவங்க வாழ்க்கை பூரா இவங்க துறையில் பார்த்த ப்ரெஸ் எப்படிப்பட்ட ப்ரெஸ் நமக்கு தெரியும். இவங்க சொல்லுவாங்க, அவன் எழுதிப்பான். எதிர்கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்டால் ப்ரெஸ் மீட்டில் இடம் இருக்காது அவனுக்கு. ப்ரெஸ் மீட்டில் இடம் இல்லைன்னா அவன் பத்திரிகைகளை அவன் எழுத முடியாது, டிவியில் எழுத முடியாது. ஓனர் எடிட்டர் வந்து காரி துப்புவார் மூஞ்சில். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டார்ஸை வந்து அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்ஸு, அவங்கள ஸ்டார்ஸை வந்து அவங்க பகச்சிக்க வேணான்னு தான் அவங்கள மெதுவாக வருடி விடுற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அரசியல் அதுக்கு நேர் எதிரி. நீ பெரிய கோடீஸ்வரனாக இருப்ப, நீ 1 லட்சம் கோடிக்கு அதிபராக இருப்ப. ஆனால் சாயங்காலம் மீட்டிங்கில் வந்து உட்காரும்போது காலிலேருந்து விடிய காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் இளநீ விற்றுட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு 6 மணிக்கு முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு இளநீ வண்டிக்காரன் கால் மேலே கால் போட்டு உன்னை கேள்வி கேட்பான். நீ பதில் சொல்லணும். பதில் சொல்லி அவனை ரிச்சா ஓட்டுறவன் கேள்வி கேட்பான் இல்லையா? கைவண்டி தள்ளின்னு போகிறவன் உன்னை கேள்வி கேட்பான். அவனுக்கு இறங்கி நீ பேசணும். அப்போ தான் நீ தலைவர். நீ யாரா நான் யாரா? நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் 16 கோடி ரூபாய் காரில் நான் வரேன். இவன் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், இவன் வந்து என்ன கேள்வி கேட்க, அது வாடகை ஓட்டுற நாய் வந்து என்னை கேள்வி இப்படியே சொல்லுவான். இவன் வந்து என்னை கேள்வி கேட்குறான். அங்கேயே எந்திரிச்சு அங்கேயே வந்து கைகலப்பே நடக்கும். இந்த மாதிரிலாம் நீ பேச முடியாதுன்னு. இது எல்லாராலையும் தாங்க முடியாது. அதனால தான் வந்து எல்லா பணக்காரனும் அரசியலுக்கு வர மாட்டேன்றான். அதில் வந்து தனக்கு தேவையானவங்களை ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் இந்த செட்டப்புக்குள்ளே அவங்களால இசைஞ்சு போக முடியுமோ அவங்கள இறக்குறாங்க. இப்போ சினிமாக்காரங்க எல்லாருமே ஷைன் பண்ண போக முடியாத காரணம் அதுதான். சிவாஜியாலே பண்ண முடியலையாங்க. எம்ஜிஆர் வந்து அவர் அந்த கேட்டகரியில் வரமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒருத்தர் தான் அதில் வித்தியாசமானவர். அவர் அரசியல்லையும் இருந்தார், சினிமாலையும் இருந்தார், பிச்சாக்காரனோடையும் இருந்தார், டாடா பிர்லாவோடையும் இருந்தார். அதை பார்த்து இவனுங்க அது எம்ஜிஆர்ன்றான்ல ஒழி அவர்கிட்ட இவனுங்க யாருமே கற்றுக்க வேண்டியது எதையுமே கற்றுக்கல. ஸோ விஜயோட பலவீனம்னு கேட்டிங்கன்னா சினிமாக்காரனாக இருந்தது அவருக்கு பலம். நல்ல கேள்வி இது. சினிமாக்காரனாக இருந்தது அவருடைய பலம் சினிமாவில். அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாக்காரனாக இருந்தது என்பது என்ட்ரி லெவலில் பலம். அதுக்கு பிறகும் அந்த மனநிலை தொடர்ந்தால் அது பலவீனம். உன்னை கேள்வி கேட்குற மாதிரி எவ்வளோ கேள்விக்கு வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேட்டாலும் நீ இறங்கி வந்து பதில் சொல்லணும். நான் 1.5 வருஷம் ஆகி கட்சி நடத்த ஆரம்பித்து நான் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டேன்னா நான் சிவில் சமூகத்தோட உரையாட மறுக்கிறேன். அது ஒரு விதத்தில் மக்களுக்கு செய்கிற துரோகம். மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது விஜயோட வெற்றி என்பது. ப்ராப்ளம் என்னென்னா இன்றைக்கி திமுகவை எதிர்க்கிறதுக்கு நம்பகத்தன்மை உள்ள அரசியல் தலைவர்கள் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு துப்புரவு தொழிலாளர் போராட்டத்துக்கு போய் எல்லாரும் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு சின்மயி போகிறாங்க, ஒரு இன்னும் சமூக செயற்பாட்டாளர்கள் கஸ்தூரி மதுவை எல்லாரும் ஏன் போகிறாங்க? அவங்களுக்குள்ள இந்த அரசாங்கத்து மேலே இருக்க வெறுப்பு இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, அதுக்கு வடிகாலாக வந்து
இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை பயன்படுத்திக்க தெரியல, அவங்களுக்கு ஒரு அந்த வடிகால அவங்களால கொடுக்க முடியல. ஒரு எடப்பாடியோ அல்லது வந்து ஏன் ஒரு நயினார் நாகேந்திரனோ அல்லது வந்து ஒரு பாமகவோ நடத்துகிற போராட்டங்களுக்கு போகாத பொதுமுகங்கள் ஏன் இங்கே போகிறாங்க? இவங்க மேலே இருக்க அக்கறையாலாம் நான் நம்ப மாட்டேன். இது எதுக்குன்னா திமுக மேலே இருக்க வெறுப்பு. அந்த வெறுப்புக்கான வடிகால் இன்னைக்கு இல்லவே இல்லை. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு அடிக்கடி பேசுறது தான், ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எதிர்கட்சி பலவீனமாக இருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு அது தற்காலிகமாக அது ஒரு பலம். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லைக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ன்றது ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான், பர்மனெண்ட் கிடையாது. எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், ஆளும் கட்சி இருக்குன்னா அதில் இருக்க மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா சிவா? உங்கள் காலு கீழே இருக்க பூமி எப்போ நழுவுது எப்படி நழுவுதுன்னே உங்களுக்கு தெரியாது. டமால்னு விழுந்து கிடப்பீங்க ஒரு நாள். தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நீங்கள் கட்டி வச்சிருக்க கோட்டைக்கும் யதார்த்தத்துக்குமான இடைவெளி எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்றது ரிசல்ட்டு வரக்கூடிய பகல் 12 மணிக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து. ஸோ விஜய் வரும்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு வேறு ஆதரவு பெருகுது. அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுன்றது ஒரு பெரிய கொஸ்டின். விஜயை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்வி சிவா, அவரோட பலம் எது பலவீனம் எது? பலம் சினிமாக்காரனாக இருந்தது, பலவீனமும் அதுதான். சினிமாக்காரனாக இருந்து என்ட்ரி லெவலில் அதுக்கு உதவியாக இருந்தது அரசியலுக்கு. அரசியல்வாதியாக ஆன பிறகும் சினிமாக்காரனாக இருக்கிறது உங்கள் பலவீனம். ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனம் ஆகுன்றாங்கல்ல, அதுதான் இது. மனதளவில் நீ சினிமாக்காரனாகவே ஹீரோவாகவே இருக்கன்னா அரசியல் அது வேலைக்காகாது. அப்போ உன் பலமே உன் பலவீனமாக மாற வேண்டும். இன்ட்ராக்ஷன் இருக்கு. நான் சொன்னேன் 100 விதமான மனிதர்களை ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்கணும், எவனும் வருவான் பார்க்கணும். அப்போ அதுதான் வந்து ஒரு அரசியல்வாதியோட அழகு. ஜெயலலிதா மாதிரி லீடர், கலைஞர் வந்து மண்ணிலிருந்து வந்த தலைவர், ஒரு நாளைக்கு 100 பேரை பார்ப்பார், 100 விதமான மனிதர்களை பார்ப்பாரு. ஜெயலலிதா செலக்டிவாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இன்ட்யூட்டிவாக ஒரு கூர்மையான அறிவு இருந்தது. யாருக்கும் நானும் வியந்து போயிருக்கேன். அந்த அம்மாவுக்கு இருந்தக்கூடிய வெறும் சசிகலாவை மட்டும், அவங்க சசிகலாவால் மட்டும் ஜெயலலிதா நிற்கல. ஜெயலலிதாவுக்கு இயல்பாகவே இருந்த அந்த கூர்த்த மதி இருக்குல்ல, அது அவ்வளோ சுலபமாக யாருக்கெல்லாம் வராது. அது ஒரு ஃபினாமினா, ஒரு பேர் அதிசயம். அதெல்லாம் கோடியில் ஒன்று. அந்த விதமான ஒரு இயற்கையின் அருட்கொடையோ அல்லது ஒரு அதிர்ஷ்டமோ யாருக்குமே கிடையாது. அதெல்லாம் விஜய்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. விஜய் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய அரசியல் பயணம் படுதோல்வியில் முடியும். நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போ சரியோ தவறோ கவின் ஆணவம் போல கூட நடந்தப்போ அங்கே போகாது இடைநிலை சாதிகளோட வாக்குகள் பறிப்போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு, தலித் இயக்கங்கள் தவிர. ஆனால் இங்கே துப்புரவு தொழிலாளர் போராட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு 13 நாட்களா. அங்கே போய் பார்க்காம கூப்பிட்டு வந்து பனையூரில் பார்க்க வச்சதா எப்படி எடுத்துக்கிறது? எது அவரை தடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. உளவியல் ரீதியாக பார்த்தா வெறும் ஒரு விதமான லேசினஸால போகாமல் இருந்தார் நான் நம்ப தயாரா இல்லை. 2 காரணங்கள் இருக்கலாமோ என்று உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது 2 காரணங்கள் இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, கவின் விஷயத்தில் ஏதோ ஒன்று அவர் தடுத்ததில்லை, அதுதான் இங்கேயும் அவர் தடுக்குதோன்னு எனக்கு தோணுது. ஓகே, சம் சார்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்கிறது, நான் இதை முழுவதுமாக நம்பி சொல்லலை, அப்படி இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. 100% தலித்ஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு ஏதோ ஒரு தயக்கம் அவருக்கு இருக்கிறது. சரி, அவர் அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை. ஐம் நாட் சேயிங் தட் ஹி இஸ் ப்ராக்டிசிங் அன்டச்சபிள், நோ, அப்படி சொல்லலை. பட் ஒரு டவுன் ட்ரோடன் பீப்புள், சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, ரொம்ப புரிகிற மொழியில் சொன்னால் தலித்ஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல 100% அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, கவினுக்கு அதான் காரணம். கவினுக்கு அதை விட அதிகமான காரணம் ஓபிசிஸ் வந்துருன்றது. இங்கே வந்து நிச்சயமாக சம் இன்ஹிபிஷன் டுவர்ட்ஸ் தலித்ஸ் அவருக்கு இருக்குதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வலுவாகவே இருக்குது. நம்பர் 2, எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப அக்யூட்டாக டிஎம்கேக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது அந்த பாக்ஸிங்கில் அந்த ஃபைனல் பஞ்சுன்னு அப்படி கொடுப்பாங்கல்ல, அது கொடுக்காம ஒரு ஜகா வாங்குறாரோன்னு தோணுது. திமுகவை ஒரு ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் சற்று பின்வாங்குகிறார். நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். நீங்கள் வந்து அவருக்கு ஆசை இருக்குது, தான் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருக்குது, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டிஎம்கேவை எதிர்க்கிறதுல அவருடைய துணிச்சல் என்பது இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது மேபி இந்த கவர்மெண்ட்டோட இறுதி நாட்களில் 3 மாதம் பொறுத்து டிசம்பர் ஜனவரியில் அவருக்கு தைரியம் வரலாம். அப்போ ரொம்ப பேருக்கு தைரியம் வரும். அதில் ஒருத்தர் அவரு கூட இருக்கலாம். ஒரு நெருக்கடி வருது திமுகக்கு, 2 விதமான நெருக்கடி, டாலரபிள் நெருக்கடி, ரொம்ப அக்யூட் நெருக்கடி ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு போது அங்கே வந்து அந்த பாக்ஸிங்கில் சொன்னக்கூடிய ஃபைனல் பஞ்ச்
அதை வந்து அவர் பஞ்ச் பண்ணாம ஜகா வாங்குறாரு, பின் வாங்குறாரு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. எனக்கு அவரோட சைக்காலஜி ப்ரொஃபைல்னுவாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு உளவியல் பகுப்பாய்வு இருக்கும் எல்லாருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதில் பார்க்கும்போது என்னால் அவரை முழுசுமா அனலைஸ் பண்ண முடியல. அவர் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான, சில விதங்களில் ஆபத்தானவராக இருக்கிறார். ஏன்னா விஜயகாந்தெல்லாம் இப்படி இல்லை. ஓகே, அவர் அந்த ஃபைனல் பஞ்சு கொடுத்தார். என்ன சொல்லப்போனால் விஜயகாந்தோட துணிச்சல் அசாத்தியமானது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பீக்கில் இருக்கும்போது வந்தார் 2005. அந்த 2006 அசம்பிளி எலெக்ஷனில் அந்த விருத்தாச்சலம் பகுதியிலாம் பாமக டிஎம்கே அலையன்ஸில் இருக்கும்போது அவங்க பாமக ஆட்கள் இறங்கி ஓட ஓட அடித்தாங்க விஜயகாந்த் வண்டி. அவரே கீழே இறங்கி சண்டை போட்டார். வன்முறை தலைவிரிச்சு அடிச்சு. கட்ஸ் இருந்தது, அவருக்கு தைரியம் இருந்தது. மோதினார், 2 பேரோடையும் மோதினார். அந்த மாதிரியான ஒரு துணிச்சல்லாம் இவருக்கு வந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து களத்தில் இறங்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு வருமான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. இது வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம பேச வேண்டிய விஷயம்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. இன்னைக்கு ஒரு அக்யூட் நெருக்கடி, நான் சொல்றேன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்றேன், ஒரு அக்யூட் நெருக்கடி வரும்போது ஒரு ஃபைனல் பஞ்சை வந்து அவர் கொடுக்க மறுக்க, நாக் அவுட் பண்ணலாம் அவர் நினைச்சா. நாக் அவுட் பண்ணல. அப்படிதான் அவர் இருக்காருன்னு எனக்கு தோணுது. சில விஷயங்கள் வந்து திமுக ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ஸ்டாலின் கோவப்படுவார், உதயநிதி கோவப்படுவார்னா அவர் அப்படியே ஜகா வாங்குறாரு. ஓட் சோரி விஷயத்துல திமுக ஓட் சோரி, மோடியை வந்து இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது வந்து மோடியோட ஈகோவை ஹர்ட் பண்ற காரியத்தை திமுக பண்ணதில்லை. 19 மதவெறின்னு கத்துவாங்க, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, நாங்கள் வந்து புது சிவில் சட்டத்தை எதிர்ப்போம், யூனிஃபார்ம் சிவில் கார்டை எதிர்ப்போம், நாங்கள் வந்து அது பேர் என்ன, பாபர் மஸ்தி இடித்ததை ஏற்றுக்க மாட்டோம், ராமர் கோயிலை எதிர்த்தாங்க, அப்புறம் ஆஃப் ஆனாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிஜேபியோட 19 இஷ்யூஸ், ஆர்எஸ்எஸோட இஷ்யூஸை எதிர்ப்பாங்க. பார்ப்பன எதிர்ப்பில் உறுதியாக இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க. ரிசர்வேஷன் வேணும்வாங்க. எல்லாம் இடபிள்யூஎஸ் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்வாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து மோடியோட பர்சனலைஸ்டு இஷ்யூஸ்ன்னு வரும்போதெல்லாம் போக மாட்டாங்க. யாருமே வந்து இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஜேபி உட்பட வந்து அவங்க மோடியோட அவங்களுக்கு முதன் முறையாக திருமணம் ஆனது என்று அவரே வாக்குமூலம் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? வந்து 2014 அவங்க பேர் வந்து யசோதாபேன், அவங்க பேட்டரை பற்றி பேசணும். மோடி வந்து 2002, 2007, 2012 3 அசம்பிளி எலெக்ஷன் நிற்கும்போது தான் திருமணம் ஆகாதவர் என்று சொன்னார். ஆனால் 2014 அருண்ஜேட்லியோட அறிவுறுத்தல் பேரில் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாத வயதில் எனக்கு திருமணம் ஆனது அப்படின்னு தான் சொன்னார். யசோதாபேன் விஷயத்தில் டி ஆத்தனன்னு சொன்னார். அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே 2014 பிறகு, அதுக்கு முன்னால் வரைக்கும் பேசின கட்சிகள் யாருமே பேசல. ஸ்டாலின் பேசல, மம்தா பானர்ஜி பேசல, யாருமே பேசல. அதுவும் ஸ்டாலின்லாம் வந்து 19 இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அப்பயும் அவர் பேசல. 21 சிஎம் ஆன பிறகுலாம் அந்த இஷ்யூவை தொடவே இல்லை. தட்ஸ் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஹோலி கவ்ஸ்ன்னுவாங்க, ஒவ்வொருத்துக்கும் இது உண்டு. அந்த மாதிரி வந்து சில இஷ்யூஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உதயநிதிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் வந்து விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு ஒரு முக்கிய காரணம் என்பது தான் மறுக்க முடியாத உண்மை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தட் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ். இன்னைக்கு அதை தாண்டி பாலிடிக்ஸ் போகுது. அப்படி போனாலும் அந்த இஷ்யூ வந்து அவரை புல் பேக் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து அந்த ஃபைனல் பஞ்சை வந்து டிஎம்கே கொடுக்க மறுக்கிறார். இன்ன வரைக்கும் அவர் வந்து ஸ்டாலினை பேசியிருக்காரு, உதயநிதி பேரை கூட அவர் சொன்னதில்லை. தேர் இஸ் த கேட்ச். அங்கே இந்த இஷ்யூ இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து டிசம்பருக்கு பிறகு மாறும், கண்டிப்பாக மாறும். எப்படி பார்த்தாலும் ஒன்று உறுதி சிவா, அதாவது தனியாக தான் நின்னா 26 திமுகவை தோற்கடிக்க முடியாது என்பது விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் சிஎம் ஆகிறது முக்கியமா, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது முக்கியமா, இது ரெண்டில் எது முக்கியன்றதை அவர் முடிவு செய்கிறத பொறுத்து தான் அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி அணுகுகிறார் என்பதற்கான விடை இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் நான், அவர் தான் சிஎம் ஆகணுமா அல்லது திமுக வீட்டுக்கு போகணுமா? விஜயகாந்துக்கு வந்து 2006 தான் சிஎம் ஆகணும், 2011 அது இல்லை, திமுக வீட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தால் தான் ஜெயலலிதாவோட போனார். அந்த மாதிரி விஜய் வந்து தான் சிஎம் ஆகணுமா அல்லது திமுக வீட்டுக்கு போகணுமா அப்படின்றதுல, திமுக வீட்டுக்கு போகணுமான்னா ஸ்டாலின் மட்டும் இல்லை, உதயநிதியும் சிஎம் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டுமா,
தான் சிஎம் ஆகணுமா அல்லது உதயநிதி சிஎம் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டுமா? இது ரெண்டுல எதை அவர் சூஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் எப்படி அணுகிறார் என்பது புரியும். அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல. தெரியும், அவருக்கும் தெரியும். இவ்வளோ தூரம் பணம் வச்சுருக்கவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இன்னைக்கு ஒரு மினிமம் ஒரு சில ஆயிரம் கோடிகளே வைத்திருப்பார். அப்போ இந்த டைனமிக்ஸ் ஒன்றும் அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. அதனால இந்த கேள்வி தான் சிவா ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் விஜய் தான் முதலமைச்சராக விரும்புகிறாரா அல்லது உதயநிதி முதலமைச்சராக கூடாது என்று விரும்புகிறாரா? ஓப்பனாகவே சொன்னீங்கன்னா ஸ்டாலின் கூட இல்லை, உதயநிதி முதலமைச்சராக கூட விரும்புகிறாரா? ஏன்னா 26ல் ஸ்டாலின் ஆனாலும் உதயநிதி ஆனாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த கேள்விக்கான பதில், விஜய் 26ல் தான் முதலமைச்சராக விரும்புகிறாரா அல்லது உதயநிதி முதலமைச்சராக வேண்டாம் என்று விரும்புகிறாரா? இது ரெண்டுத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். இது ரெண்டில் ஆனால் ஒன்று தான் எடுக்க முடியும். த சாய்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஒன்று தான். அந்த பதிலை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. அரசியல் அவர் எப்படி அணுகுகிறார் என்ற அவருடைய மனப்பான்மை இருக்கிறது, அவருடைய மனம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இதற்கு மாநாட்டில் அவர் ஏதாவது முக்கியமான அறிவிப்பை கொடுக்கலன்னா இதற்கு அடுத்தடுத்த மாநாடுகளில் அவருடைய அரசியல் என்பது இன்னும் பலவீனமானதாக மாறிப்போகும். ஏன்னா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் மத்தியில் சொல்லத்தக்க அளவுக்கு அவர் எந்த அரசியலும் பண்ணலை என்பது அவரை ஒரு விதமான பலவீனமான நிலையில் தான் வைத்திருக்கிறது. திமுகவோட பலம் என்பது நாளுக்கு நாள் அவங்க பண்ணக்கூடிய விளம்பர யுக்திகளாலையும் அவர்கள் செலவழிக்கக்கூடிய பணத்தாலையும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய புத்திகட்டத்தனத்தாலையும் இப்போ இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூ எல்லாம் எதிர்கட்சிகள் பலமாக இருந்ததா எவ்வளோ பெரிய அளவில் கொண்டு போயிருக்கலாம். இதே எடப்பாடி பேரில் நடந்ததா திமுக உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கும், வானளவு கொண்டு போயிருக்கும். இங்கே எதிர்கட்சிகள் சரியில்லை, சாதாரண தெருவில் போகிற மனிதன் பேசிக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை. இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் விஜய்க்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா இதில் டிஎம்கேவோட இமேஜ் மேலே கூடுது. அவங்களோட பர்செப்ஷன் வரல, அவங்க மேலே மேலே ஜெயிக்கிறாங்க. அவங்க பலத்தால் அவங்க ஜெயிக்கல, இவங்களோட பலவீனத்தால் ஜெயிக்கிறாங்க. இந்த இடத்துல விஜய் தான் முடிவு செய்யணும். அவருடைய எய்ம் அவர் முதலமைச்சராகணுமா அல்லது உதயநிதி முதலமைச்சராக கூடாதா என்பது. மறுபடியும் சொல்லுகிறேன், இதற்கான பதில் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக டீட்டெயிலான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.